இவ்வளவும் நடந்த பிறகு அந்த நடிகர் வீடியோவில் பேசுகிறார். என்னத்தை பேசுகிறார்? ஒத்திகை பார்த்த வசனத்தை பேசுகிறார். சிஎம் சார், நான் வீட்டில் இருப்பேன், இல்லை ஆஃபீஸில் இருப்பேன், கூட்டத்துக்கு மட்டும் போக மாட்டீங்க டைமில், வீட்டில் இருப்பேன் அல்லது ஆஃபீஸில் இருப்பேன், என்ன வேணா பண்ணுங்கள், என் தொண்டர்களை ஒன்றும் உங்கள் தொண்டர்களை உங்கள் பவுன்சர்கள் தானே தூக்கி போடுறாங்க இல்லையா? கண்ணு முன்னால் தொண்டனை தூக்கி எரியறதை பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி கொண்டு கண் முன்னால் மயங்கி விழுந்தவர்களை தூக்கி கொண்டு போவதற்கு வழிவிடாத கூட்டத்தை பார்த்துவிட்டு உட்கார்ந்து 5 நாள் கழித்து ஒருத்தர் வீடியோ போடுவார். அவருக்கு பாதுகாப்பாக அத்தனை சங்க பரிவாரங்களும் நிற்குதுன்னு சொன்னால் கலவரங்களே மூலதனமாய் கொண்ட ஆர்எஸ்எஸ், கலவரங்களே மூலதனமாய் கொண்ட ஆர்எஸ்எஸ், அதனுடைய பரிவாரங்கள் அவர்களுக்கு வழி இல்லாத இடத்தில் தலைவர்களை கொல்லுவதும் மக்களை கொல்லுவதும், அப்படி கொல்லப்பட்ட சூழலை தங்களுக்கு சாதகமாக மாற்றுவதும் அவர்களுடைய வரலாறு. அந்த வரலாற்றை இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கிறோம்.